அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு 2019 விட அதிக இடங்கள்ல நேரடியாக மோதும் திமுக அதிமுக. உதயசூரியன் வெர்சஸ் இரட்டை இலை போட்டியில் முந்தப்போவது யார்? இந்த தலைப்புல தான் நம்ம பேச இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திமுகவிலிருந்து வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம். வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் சத்யன் அவர்கள் வணக்கம். வணக்கம் சத்யன். அக்னீஸ்வரன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். 2019 விட அதிக இடங்கள்ல உதயசூரியன் வெர்சஸ் ரெட்டலைன்னு இருக்குது. உதயசூரியனை எதிர்கொள்வது ரெட்டலைக்கு ஒரு நெருக்கடியா இருக்காதா, அதுவும் இந்த காலகட்டத்தில்? இல்லை, உதயசூரியனை எதிர்கொள்வது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அது ஒரு பெரிய நெருக்கடியே கிடையாது. எப்படி அவர் சந்திக்காத நெருக்கடியா? 15 வழக்குகளை சந்தித்தார். உதயசூரியன் சின்னத்தை சந்திக்க முடியாதா? ஆக இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே நீங்க எல்லாரையும் நீங்க ஓபிஎஸ்ஸா வச்சுட்டு எடை போட்டு பேசுறீங்களான்னு கேட்கிறேன். அப்படி கிடையாது. ஓபிஎஸ் எல்லாரும் ஓபிஎஸ் கிடையாது. ஆனால் எல்லாரும் திரு எடப்பாடி பழனிசாமி என்பதை ஒரு கட்சிக்கு ஜனநாயக அடிப்படையில் ஒரு கிளைக்கழக செயலாளர் ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளராக வர முடியும் சொன்னா அது தமிழ்நாட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தானே. 1974 இருந்து கேட்பது அக்னீஸ்வரன், அவர் கட்சிக்குள் எழுந்து வந்து ஒரு தலைவரா இருக்கிறார், கட்சியை வசப்படுத்திட்டார், அது பிரச்சனை இல்லை. இப்ப திமுக கூட்டணியை எதிர்கொள்றீங்க, திமுகவை எதிர்கொள்றீங்க, உதயசூரியனை அதிக இடங்கள்ல எதிர்கொள்றீங்க. அந்த சிக்கலை தான் நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. அதாவது திமுகவை எதிர்கொள்வது என்னமோ பிரிட்டிஷ்காரங்க மாதிரி சொல்றீங்க சார். அவர்களும் தமிழ்நாட்டில் இருந்தவங்க தானே. அவங்களும் 10 வருஷம் தமிழ்நாட்டில் ஆட்சி இல்லாம அதிமுக இருந்தது தானே. மாண்புமிகு இன்னைக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னாடியே திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தந்தை இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தந்தை நாட்டினுடைய முதலமைச்சர் கிடையாது. ஆனால் அவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னாடியே முதலமைச்சராகிவிட்டார். நீட்டை கொண்டு வருவேன்னு சொல்லல, ஆனா நீட்டை கொண்டு வந்து அது 7.5 கொண்டு வந்தார். கண்டிகை நீர்த்தேக்கம், கொரோனாவை கையாண்டது, கஜா புயலை கையாண்டது. ஆக இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, திராவிட இவர்களுக்கு கூட்டணி என்னன்னா, மத்திய அரசு பாஜகவுக்கு இடி, சிபிஐ, வருமான வரித்துறை, அதெல்லாம் அவங்களுக்கு கூட்டணி, ஈவன் தேர்தல் ஆணையம் கூட. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இந்த திராவிட மாடல் இதுதான் ஒரு கூட்டணி. அது பெண்களுக்கு இலவசமாக கொடுக்கிறோம். நான் கேட்கிறேன், பழமையை பேசுவதனால் நீங்கள் வருங்காலத்தில் அல்லது நிகழ்காலத்தில் எதுவும் செய்யலன்றதை ஒத்துக்கிறாங்களா? இப்ப என்ன செய்யறீங்கன்னு கேள்வி. ஒரு அரசு தனது சாதனைகளை சொல்லுது, அதெல்லாம் பழமைன்னு பேசாம இருந்துட்டு எதிர்காலத்தை பத்தி பேசுறோம். அதே சாதனை திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவும் சொல்லுமா என்ன? ஏன் சொல்லக்கூடாது? ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்ப நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தலா சட்டமன்றத்துக்கு தேர்தல்? இப்ப 26 நீங்க இதெல்லாம் பேசுனீங்கன்னா மக்களால புரிஞ்சுக்க முடியும். நீங்க 24 திமுக விமர்சிச்சா மட்டும் போதும், வெற்றி பெற்றலாம், உதயசூரியனை வீழ்த்திடலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்க எல்லாருமே சார், விஜயன் சார், எல்லாருமே இந்த கேள்வியை கேட்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம், தமிழ்நாட்டு மக்கள் தானே வாக்களிக்க போறாங்க. 18வது நாடாளுமன்ற தேர்தல் தானே இது. ஏற்கனவே 39 நாடாளுமன்ற உறுப்பினர் பாஜக வெற்றி பெறல தமிழ்நாட்டில், திமுக தானே வெற்றி பெற்றுச்சு. ஏன் உங்களால் எய்ம்ஸை கொண்டு வர முடியல? ஏன் உங்களால் மேகதாதுக்கு உங்களால் பிரச்சனை பண்ண முடியல? ஏன் நாடாளுமன்றத்தை முடக்க முடியல? 22 நாள் அதிமுக முடக்குச்சுல. ஒரு நாள் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தர்ணா செய்தார்கள். இதனால் தமிழ்நாட்டுக்கு இந்த விமோசனம் வந்தது. அதனால் மிக்ஸாம் புயலுக்கு வந்து இவங்க அறிவிச்சிட்டாங்க பேரிடரா அப்படின்னு ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள், ஒரு திட்டத்தை. இப்ப 39 திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய செயல்பாடுகளை வச்சு நீங்க பேச போறீங்க. அதுதான் நாடாளுமன்ற தேர்தல். அதே மாதிரி ஏற்கனவே 39 பேர் ஒண்ணும் செய்யல. இப்ப என்னப்பா செய்ய போறீங்க? நாங்க அவங்களுக்கே சீட்டு கொடுத்திருக்கோம், அந்த வாரிசுகளுக்கே சீட்டு கொடுத்திருக்கோம், அவங்களும் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து அதிமுகவை வந்து நாடாளுமன்ற தேர்தல்னு சொல்லிவிடுவோம். நீங்க 2020 தானே இதை சொல்லணும். வந்து இப்ப உதயசூரியன் அது ஒண்ணும் சிக்கல் இல்லன்றீங்க. இங்க சின்ன முக்கியம் இல்லை. இப்ப நீங்க நிறுத்தி இருப்பதெல்லாம் புதுமுக வேட்பாளரா இருக்கிறாங்கல்ல, அதுவும் இல்லையா? அதனால என்ன, கட்சியினுடைய பொதுச் செயலாளரே புதுசா தானே வந்திருக்கிறாரு. ஆக புது ரத்தம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. சிறுங்கை ராமச்சந்திரன் அப்படின்று திரு அண்ணாமலை அவர்களுக்கு 5 மொழிகளில் பேசுகிறார். நீ எங்கப்பா வர சொல்ற? பாராளுமன்றத்துக்கு வர வெளியில வரமா வரோன்றாரு. ஆக இது போன்ற எல்லா மொழிகளும் எல்லா தன்மையும் தெரிஞ்சவங்களை தான் களத்தில் இறக்கி விட்டுருக்காரு. படித்தவர்கள், பண்பாளர்கள் இறக்கி விட்டுருக்காரு. காரணம், அந்த கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் புதுசு கிடையாது. இனி வரக்கூடிய எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழர்களாகவும் வருவாங்க.
சொல்லுவாங்க. எல்லாம் புது ரத்தம் பாய்ச்சிருக்கு. கட்டாயமாக இது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செய்த தியாகத்தினால் செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்களால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு. நான் கேக்குறேன், இது மாதிரி நீங்க பெரம்பலூர்ல திரு அருண் நேரு அவர்கள் நிறுத்தி வச்சிருக்கீங்கல்ல, கலாநிதி வீராசாமி நிறுத்தி வச்சிருக்கீங்கல்ல, அவங்க உங்களால புது ரத்தத்தை அங்க பாய்ச்ச முடியுமா? இல்ல, நாங்க பழைய ரத்தம் தான். அப்ப ஜெயவர்தனனுக்கு ஓட்டு போட வேண்டாம். அது செல்வி ஜெயலலிதா அம்மா காலத்திலே கொடுத்தது. தேவைக்கு ஏற்ப நீங்க வளைச்சுக்கலாம். அப்படி கிடையாது. நான் வளைக்கல. நான் வளைக்க வேண்டிய அவசியம் இல்ல. புது ரத்தம் பாய்ச்சினா ஜெயவர்தன் அந்த தொகுதியில புது ரத்தம் வேண்டாமா? அது கிடையாதுல்ல. ஏற்கனவே ஜெயலலிதா காலத்திலேயே அதுதான் ரூல். அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் பரிந்துரைத்தவருக்கு தானே நீங்க இடம் கொடுக்கணும். அப்படி சொல்ல முடியாதுல. செல்வி ஜெயலலிதா அம்மா இருக்கிற போதே திரு ராஜ் சத்யன் ஐடி விங்குல செக்ரட்டரி, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெயவர்தன், அதனால திரு எடப்பாடி பழனிசாமி அங்கீகரிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து பேசலாம். இதுவும் முட்டுக்கட்ட போட முடியாது. சரி, அதை ஒப்பிட வேண்டாம்ன்றீங்க. அதை ஒப்பிடவே கூடாது. ஜெயலலிதா அம்மாவே கொடுத்தது. அதனால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்பற்றுகிறார். சரி, ஆனா அது திமுகவுக்கு பொருந்தாது. அது ஃபுல்லா வாரிசு கட்சி. சரி, பேசலாம். சரவணன், இப்போ அதிமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து அவங்க நாடாளுமன்ற தேர்தல்லாம் இல்ல, திமுக அரசு மீதான விமர்சனங்கள் கடந்த 2019 வெற்றி பெற்ற எம்பிக்களின் செயல்பாடுகளை ஒப்பிட்டு உங்களுக்கு ஒரு நெருக்கடி தராங்கல்ல, அது சவாலா இருக்காதா உதயசூரியன் சின்னத்துக்கு? அதிமுக என்பதே வந்து திமுக எதிர்ப்பு அப்படின்ற அந்த ஒற்றை நோக்கில் உருவாக்கின கட்சி தான். அதற்கென்று தனியாக அவங்க இதை என்னதான் வந்து அவர்கள் பேருக்கு முன்னால் திராவிடம்னு போட்டுக்கிட்டாலும், அண்ணா பேரை தாங்கி நின்றாலும் அவர்கள் வந்து அந்த கொள்கைகளையோ அண்ணாவின் கொள்கைகளையோ தாங்கி பிடித்தவர்கள் கிடையாது. ஸோ அதனால் அவங்க வந்து இதைத்தான் செய்வார்கள். திமுக எதிர்ப்பை மட்டுமே வந்து கையில் எடுப்பார்கள். இப்போ என்ன பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னா, யார்கிட்ட போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இவங்க வந்து எந்த அடிப்படையில் கேட்க போகிறாங்க? இது நடக்க போகிறது வந்து பாராளுமன்ற தேர்தல். இப்போ வந்து மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது, எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்களா? இல்லை வந்து இவர்கள் வந்து பிரதமராக வேண்டும், அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு போகிறாங்களா? எந்த அடிப்படையில், யாருக்காக? நீங்க வரக்கூடாது, திமுக எம்பிக்கள் வரக்கூடாது, அந்த அடிப்படை தான் சொல்றேன். அது வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் அப்படின்னா 2014 திமுக எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில தான் இன்னைக்கு அதிமுக இருக்கிறாங்க. ஏன் இதை வந்து நான் சொல்றேன் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் வந்து மிக மிக தெளிவானவர்கள். அங்க வந்து நீங்க யாருக்காக நிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. செல்வி ஜெயலலிதா வந்து 2014 ஒரு கேள்வியை கேட்டாங்க, லேடியா மோடியான்னு சொல்லி கேட்டாங்க. மக்கள் வந்து மோடி கிடையாதுங்க, லேடி தான் சொல்லி ஓட்டு போட்டாங்க. 2019 திமுக வந்து திரு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஓட்டு கேட்டாங்க, மக்கள் போட்டாங்க. இப்பவும் அதே கொள்கை முழக்கம். இந்தியாவை பிரித்தாள்கிற அந்த மதவாத சக்தி வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு அந்த கொள்கை முழக்கத்தை வைத்து ஓட்டு கேட்கிறோம். கண்டிப்பாக இல்ல, இப்ப உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது, அதிமுகவுக்கும் பிரதமர் வேட்பாளர் இல்லை. நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம்ன்ற இந்தியா கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும். அடுத்த இதை எங்களுடைய பரப்புரையே அதைத்தான் இருக்கு. பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது, கூட்டணியை ஒரு மிகப்பெரிய வலிமையான கூட்டணியை அங்கே கட்டமைத்திருக்கிறோம். அந்த வலிமையான கூட்டணியை கண்டு அச்சப்பட்டு தான் முதல்வர்களை கைது செய்து கொண்டிருக்கிறது பாஜக. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர் அங்க போய் பேசியிருக்கார், தூத்துக்குடியில பேசியிருக்காங்க. எப்படி தூத்துக்குடி மக்களை வஞ்சித்தது இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய அரசு அப்படின்னு சொல்லி நீங்க பாஜக எதிர்ப்பை முன்னிலைப்படுத்துறீங்க, ஆனா அதிமுக திமுக எதிர்ப்பை முன்னிலைப்படுத்துது. இல்ல, இந்த எலெக்ஷன்ல அதுக்கு வேலையே கிடையாதுன்ற. இந்த எலெக்ஷன்ல அவங்க வந்து திமுக எதிர்ப்பை பண்ணாங்கன்னா அவர்களுக்கு வாங்கக்கூடிய அந்த இது வந்து ஜீரோ தான். தமிழ்நாட்டுல பாஜக கிடைக்காது. அதாவது முக்கியமான கேள்வி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நீங்க தயவு செஞ்சு இப்ப குறுக்கிடாதீங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்த அதிமுக எப்படி ஒன்றிய பாஜகவோட கூட்டணியிலிருந்து தூத்துக்குடி மக்களுக்கு மிகப்பெரிய வஞ்சனை, 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சுட்டுக் கொல்லப்பட்ட போது என்ன சொன்னார் திரு எடப்பாடி பழனிசாமி? அப்படியாங்க, எனக்கு தெரியாதுங்க, நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்க சொன்னாரு. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் கேட்கிறது சரவணன், நாங்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த அந்த கான்ஸ்பிரசி எல்லாம் வந்து எப்ப தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் வெளியில தெரியுது அந்த கான்ஸ்பிரசி. ஏன் அப்படின்னா, கான்ஸ்பிரசின்னு சதி ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த கமிஷன் திருமதி அருணா ஜெகதீசனுடைய கமிஷனுடைய அறிக்கை தெளிவாக எதை குறிப்பிடுகிறதுன்னு பாத்தீங்கன்னா, இல்ல அவர் சொன்னது பொய், டிவியை பார்த்து தான் நான் தெரிந்து கொண்டேன் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது போய், அவர்களுக்கு எல்லா விஷயமே முன்கூட்டி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது இந்த ஆணையத்துடைய ரிப்போர்ட்ல இருக்கு. அதை வந்து முதல்வர் தெளிவாக இன்று கூட்டத்தில் பேசியிருக்காரு. இதை நீங்கள் எதோடு பொருத்தி பார்க்க வேண்டும் அப்படின்னா, அந்த வேதாந்தா நிறுவனம் எவ்வளவு தேர்தல் நன்கொடை கொடுத்திருக்கு பாஜகவிற்கு?
500 கோடி கொடுத்திருக்கு. 500 கோடி கொடுத்துட்டு அங்கே பாஜக கொடுத்த அழுத்தத்துல இங்க வந்து திரு எடப்பாடி பழனிசாமி பொய் சொல்கிறார். என்ன பொய் சொன்னாரு? டிவியை பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு முதல்வர் மீண்டும் வரணுமா? அவர் வந்து இங்க வந்து திமுகவுக்கு எதிராக பேசிக் கொண்டிருப்பாரா? தலைப்பே உதயசூரியன் வெர்சஸ் ரெட்டலை அப்படின்னு போட்டு பேசினாலும் உங்க எதிர்ப்புன்றது பாஜக தான். அதிமுகவா தேர்தல் களம் என்ன? தேர்தல் களம் அதிமுக எதிர்ப்பு இல்ல. இங்க அதாவது என்ன அப்படின்னா, பாஜக வந்து சித்தாந்த எதிரி. தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டு வருகிறது பாஜக. பாஜகவை எதிர்த்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதிமுகவும் பாஜகவும் கண்டிப்பாக இன்னும் அந்த மறைமுக இருக்காங்க. அவங்க வைக்கிற ஒரு நெருக்கடி உங்களுக்கு, நீங்க வெற்றி பெற்று போனீங்கல்ல, நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்தியாவுடைய மனசாட்சியாக, இந்தியாவுடைய we were the conscience keepers of the entire country. எல்லா மக்கள் விரோத சட்டங்களையும் எதிர்த்தோம். பாஜக ஆதரித்த, அதிமுக ஆதரித்த எல்லா மக்கள் விரோத சட்டங்களுக்கும் எதிர்ப்பாக குரல் கொடுத்தோம். ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார்மர் சட்டம், விவசாயிகள் சட்டம். அந்த விவசாயிகள் சட்டத்தை எதிர்த்து ஓட்டு போட்டு அந்த சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்தோம். தமிழ்நாட்டு சட்டசபையில தீர்மானத்தை நிறைவேற்றினோம். அந்த சட்டத்தை ஒரே நிமிஷம், அந்த சட்டத்தை வரவேற்றது யார்? இந்தியாவில் பாஜக முதல்வர்கள் கூட அந்த சட்டத்தை வரவேற்கவில்லை. அந்த சட்டத்தை வரவேற்ற ஒரே முதல்வர் இந்தியாவிலே யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. அப்படிப்பட்ட அந்த விவசாயிகள் சட்டம் என்ன ஆச்சு? மக்களுடைய இதுல ஒரு ஃபுல் ஸ்டாப் கமா கூட மாத்த மாட்டேன்னு சொன்ன அந்த விவசாயிகள் சட்டம் என்ன ஆச்சு? பின்னங்கால் பிடரியில் அடிபட அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு பாஜக ஓடவில்லையா? நீட்டு விலக்கு என்ன ஆச்சு? இதுவரைக்கும் 89 லட்சம் கையெழுத்து என்ன ஆச்சு? காத்திருங்கள். இப்ப சுமந்த் வந்து இப்போ ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்த போதெல்லாம் இந்த விவாதம் நடக்கும். உதயசூரியன் எத்தனை இடத்துல போட்டி போடுது, நேரடியா ரெட்டலை எத்தனை இடம்லாம். மீண்டும் நம்ம அந்த தலைப்புல தான் எடுக்கிறோம். அதுல முக்கியமா பேச வேண்டியது, இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில ரெட்டலை சின்னம் வந்து வலு பெற்று இருக்கிறதா? அதான் முக்கியம். ஏன்னா 2.5 கோடி தொண்டர்களை சேர்த்தாச்சுன்றாங்க. அக்னீஸ்வரன் புது ரத்தம் பாய்ச்சப்பட்டிருக்கு அப்படின்றாரு. அதனால களம் கடுமையான போட்டி இருக்குமா? எப்படி பாக்குறீங்க உதயசூரியன் வெர்சஸ் ரெட்டலை? இல்ல, ரெட்டை இந்த பர்டிகுலர் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரெட்டை இலையினுடைய நோக்கம் அந்த ரெட்டை இலை உதயசூரியனுக்கு போட்டி கொடுக்க முடியும் அப்படிங்கறத நிரூபிக்கிறது தான். வெற்றி பெறுவதுங்கிறது இரண்டாவது பட்சம் தான். என்னன்னா, பாஜகவை ஒரு 3வது இடத்திற்கு பெரும்பாலான இடங்களில் தள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் வந்து இந்த புது வேட்பாளர்களை போடுறது வந்து ஒரு வினோதமான ஒரு நிகழ்வாக நான் பார்த்தேன். ஆனால் அது ஒரு ஒரு புரியாத ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா நிச்சயமாக தலைவர்கள் பெருமளவுல மக்களுக்கு அறிமுகமானவர்களை நிறுத்தி இருந்தால் இன்னும் ஒரு டஃப் கான்டெஸ்ட் ஆக்கி இருக்க முடியும். ஆனால் கடந்த ஒரு சில நாட்களாக இந்த கேம்பெயின் தொடங்கிய பிறகு நாம் பார்க்கிற ஒரு விஷயம் பார்க்கிறோம். களம் அதிக அளவுல திமுக அதிமுக வேட்பாளர்களிடையே ஆன ஒரு போட்டியாக மாறிக்கொண்டிருக்கிறது தான் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அந்த மொமெண்டம், பாஜக கூட்டணி எதிர்பார்த்த மொமெண்டம் வந்திருக்கிறதா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். அந்த மொமெண்டம் இல்லாத பட்சத்தில் திஸ் வில் பி a battle அதிமுக versus திமுக. சோ அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது நிச்சயமா அந்த கூட்டணி பலம் இருக்கிறது. அதிமுக கிட்டத்தட்ட தனியா நிற்கிறது. செல்வி ஜெயலலிதா இருந்த போது 2014 தனியா நின்று எல்லாத்தையும் ஜெயிச்சாங்க. ஆனால் இன்று செல்வி ஜெயலலிதா இல்லாத ஒரு சூழ்நிலையில் பலவீனமடைந்த பிளவு பெற்றிருக்கிற அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு 30% வாக்குகளை பெற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக பெரும்பாலான தொகுதிகளில் 30% வாக்குகளை பெற்றால் இந்த தேர்தல் அவர்களுக்கு ஒரு வெற்றி தேர்தலாகத்தான் நான் பார்க்கிறேன். பெற்றாலே வெற்றின்றீங்க. அப்ப கிட்டத்தட்ட அதிமுக இல்ல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டணி இல்லாமல் தனித்து சந்திக்கிறார். எதிர் அணியில வந்து கிட்டத்தட்ட 12 கட்சியோ 14 கட்சியோ ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. சோ வெற்றி பெறுவது அப்படிங்கிறது மிகவும் கடினம். ஓரிரு இடங்களில் பாசிபிலிட்டி இருக்கு, பட் பெரும்பாலான இடங்களில் பர்டிகுலர்லி வட தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவது மிகவும் கடினம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது அவர்களுக்கும் தெரியும். ஆனால் ஒரு 30% வாக்குகளை பெற்று விட்டார்கள் என்றால் 2026 தேர்தல் என்பது இஸ் ஓபன். அந்த தேர்தல் வந்து யார் வெற்றி பெறுவார்கள் என்று கூற முடியாத ஒரு தேர்தலாக மாறி கிட்டத்தட்ட 2016க்கான ஒரு பேஸ்மெண்ட் 24 தேர்தல் இருக்க போதுன்றீங்க. இதுல சுமத், என்னுடைய முக்கியமான கேள்வி, ஜெயலலிதா அவங்க 1.25 கோடி தொண்டர்கள் அப்படின்னாங்க. இவங்க
2.5 கோடிக்கு சொல்றாங்க. எப்படி ஆட்டோமேட்டிக்கா 30% டச் பண்ணிடுவாங்களே? இல்ல ஏன் அதுல உங்களுக்கு நம்ம சந்தேகம்? வந்து இல்ல 2.5 கோடிங்கிறது அவர்கள் கூறுவது. இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம பாஜக கூட உங்களுக்கு நினைவு இருக்கலாம், மிஸ்ட் கால் கேம்பெயின் ஒண்ணு நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அதுல இவ்வளவு லட்சம் பேர் வந்தாங்க, அவ்வளவு லட்சம் பேர் வந்தாங்க. இதெல்லாம் வந்து கட்சிகளே கூறுவதை வந்து நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்க முடியாது. சோ நமக்கு வந்து தேர்தலில் அவர்கள் பெரும் வாக்கு சதவிகிதம் தான் நமக்கு பேரோமீட்டர். அதை வைத்துதான் நாம் கணக்கு பேச முடியுமே தவிர அவர்களே கூறிக்கொள்வது நடிகர் விஜயுடைய கட்சிக்கு வந்து 2 நாள்ல 60 லட்சம் பேரும் என்னமோ சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம we cannot take it at face value. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றீங்கல்ல 30% அப்படின்றது வந்து முக்கியமானது, ஏடிஎம்கே வாங்குறது அப்படின்றது. களம் இப்ப பாஜக கையில இல்ல, மீண்டும் திமுக அதிமுகவாக மாறி இருக்கிறது அப்படின்றப்ப ஒரு புதுமுக வேட்பாளரை ஏன் அவர் இறக்கி இருப்பார்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த இடத்துல நீங்க சொல்றீங்க அது எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்குது பாக்குறதுக்கு அப்படின்னு. எதுக்காக புதுமுகம்? நீங்க சொன்ன மாதிரி பழைய முகங்கள் போட்டிருந்தா இன்னும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருந்தது. விஜயன், நான் வந்து புதுமுக வேட்பாளர்களை போட்டதை நான் குறை கூறவில்லை. கிட்டத்தட்ட அனைத்து இடங்களிலும் புதுமுக வேட்பாளர், அதுதான் நான் குறை சொல்றேனே தவிர ஒரு 10 புதுமுக வேட்பாளர்கள் நல்லது கட்சிக்கு. ஏன்னா திருப்பி ஒரே நபர்கள் திருப்பி வரா மாதிரி. இப்போ திமுக லிஸ்ட் எடுத்தீங்கன்னா பழைய நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இருக்காங்க. ஆனா ஒரு 10-12 பேர் புதுமுகங்களையும் கொடுத்திருக்காங்க வாய்ப்பு. அட்லீஸ்ட் தட் இஸ் a balanced list. அக்னீஸ்வரன் என்ன சொல்றாருன்னா, ஏன் பார்ட்டா புது ரத்தத்தை பாய்ச்சிக்கிட்டு மொத்தமாவே பாய்ச்சிரலான்ற இடம் தான். இல்ல மொத்தமா பொதுச் செயலாளரே புதுசுதான், கட்சிக்குள்ளேயே முழுசா பாய்ச்சிரலான்றாரு. இல்ல நான் ஐ கோ பேக் டு செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா கூட திடீர்னு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அவங்க யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது, கட்சியில பரிச்சயமானவராகவே இருக்க மாட்டார். ஆனா அவங்களை கூட்டு டிக்கெட் கொடுப்பாங்க. ஆனாலும் அப்பவும் ஒரு மிக்ஸ் இருக்கும். ஒரு 10 பேர் முக்கியமான கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல அவங்க வந்து ஒரு ஹெவி வெயிட் கேண்டிடேட்ஸ் கொடுப்பாங்க. அது ஏன் செய்யப்படவில்லை என்பது எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் இனிஷியல் டேஸ் இன்னும் இருக்கு, கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேல இருக்கு. இதுவரை பார்த்திருக்கிறது வந்து களம் அதிகமாக திமுக வர்சஸ் அண்ணா திமுக ஆகத்தான் மாறிக்கொண்டு. சத்யன், சுமத் சொல்றது வந்து களம் மாறி இருக்கிறது அப்படின்னு, மீண்டும் அந்த இருதுருவ அரசியலை நோக்கி தான் களம் வந்திருக்கு அப்படின்னு சுமந்த் சொல்றார். இன்னும் நாட்கள் இருக்கு அப்படின்றப்ப இந்த உதயசூரியன் ரெட்டலை இந்த போட்டியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு வேணாலும் போறதுக்கான சூழல் இருக்கா? சுமந்த் முதல்ல சொன்னது 30% எடுத்தாலே 26ல ஒரு ஹோப் இருக்குன்னு. இன்னும் போக போக அப்படி களம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சத்யன்? இது கண்டிப்பா இவங்க 2 பேருக்கு இடையிலான போட்டி தான். மற்ற அணிகள் இல்ல மற்ற கட்சிகள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவு நான் என்டிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். அவர்கள் வந்து இருப்பது ஒரு பொருட்டே கிடையாது. அவங்க பண்ணதுமே வெரி சிம்பிள். அதாவது எனக்கு வந்து என்னோட கட்சியே இவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சுதாரிச்சு பண்ணாங்க. இதைத்தான் எல்லா அரசியல் விமர்சகர்கள் ஆரம்பிச்சு, நடுநிலையா இருக்கிறவங்க எல்லாம் ஆரம்பிச்சு, ஈவன் திமுகல இருக்கிறவங்களே திருப்பி முதல்வரே அதை சொன்னார், உங்க கட்சியே இல்லாம காணாம போகுது பாஜகவோட நீங்க இருந்தீங்கன்னா அப்படின்னேவும். சோ அதுக்காக வெளியே வந்து இப்ப நிக்கிறாங்க. இப்ப இதுல வந்து நம்ம யாருக்கு இந்த 2ல சாதகமா களம் இருக்கு அப்படின்ட்டு பாக்கணும்னா 3 கொஸ்டின். மேத்தமெட்டிக்ஸ் என்ன சொல்லுது, கெமிஸ்ட்ரி என்ன சொல்லுது, ஃபைனலா ஐடியாலஜி என்ன சொல்லுது. ஸோ மேத்தமெட்டிக்ஸ்னு எடுத்தோம்னா அரித்மெட்டிக்கே சிம்பிளா வந்து இங்க வந்து அலையன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒவ்வொரு நாளும் விதவிதமான ஆட்களை வச்சு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது காங்கிரஸ் வந்து அதிமுகவோட பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க, காங்கிரஸ் 2ஆ உடைஞ்ச அதிமுகவோட போகுதுன்னாங்க, காங்கிரஸ்ல தலைவரை மாத்தினதே இதுக்கு தான்னாங்க. அதற்கடுத்து விசிகா பத்தி பேசினாங்க, அதற்கடுத்து ஈவன் கம்யூனிஸ்ட் பத்தி கூட நடுவில் ஒரு 2 நாளைக்கு உருட்டினாங்க. பட் எதுவுமே நடக்கல. டோட்டலா ஸ்ட்ராங்கா திமுக அலையன்ஸ் வந்து ஃபுல்லா இருக்கு, ஃபுல் இன்டாக்டா அப்படியே வந்து பலத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது அரித்மெட்டிக்கே வந்து நீங்க பாத்தீங்கன்னா 50% ஓட்டு வருது. ஸோ ஃபர்ஸ்ட். 2வது நம்ம சொன்னது வந்து கெமிஸ்ட்ரி அப்படின்ட்டு எடுத்து பார்த்தோம்னா அவர்களுக்குள்ள அந்த கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப நாட்களாவே தொடர்றதுனால, அது போக அது ஒரு கொள்கை கூட்டணியாம இருக்கிறதுனால அது வந்து ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு வந்து ஒரு முரணா தெரியாது. இன்று பாஜக பாமக இடையிலான கூட்டணி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்பவே ஒரு முரணான கூட்டணின்னு நேரா சொல்லலாம். ஏன்னா அவர்கள் வந்து டைரக்டா எந்த விதமான இடஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பு தான் அவங்களோட அடிநாதம், RSSோட அடிநாதம்னு எடுத்தீங்கன்னா. சரி, அடுத்து பாஜக தான் இப்பதான் வந்து ஆட்சியில இருக்கு, RSS இல்லை அப்படின்ட்டு சொல்றவங்களுக்கு
பிரதமர் மோடி அவர்களே டைரக்டா இந்த கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கறதெல்லாம் நாட்டை பிரிக்கிற வேலை அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. பட் பாமகவோட முக்கியமான கோரிக்கைன்ட்டு இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸா பார்த்தோம்னா பீகார்ல அந்த சென்சஸ்ல அந்த ஒரு சர்வே நடந்ததுல இருந்து கேஸ்ட் சர்வே நடந்ததுல இருந்து எங்களுக்கு வந்து இங்கே நடத்தணும். சத்யன், நீங்க சொல்றீங்க அங்க இருக்கிற முரணை சுட்டி காட்டுறீங்க. சுமன் சொல்வது கிட்டத்தட்ட அதிமுக தனித்து நிற்பது மாதிரி தான். நம்ம மற்ற கட்சிகளை குறைச்சு மதிப்பிடல, தனித்து களம் காணுவது மாதிரி தான் களம் காண்றாங்க. ஆனா அவங்களுடைய பிரச்சார உத்தியை பார்க்கிறப்ப அவங்க பாஜகவை தவிர்க்கிறாங்க. அந்த விமர்சனங்களை தவிர்த்து விட்டு திமுக அரசு மீதான விமர்சனங்களை அடுக்கடுக்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க. பயத்தின் காரணமா அவங்களுடைய விளம்பரங்கள் கூட திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல, அதை தான் மீண்டும் மீண்டும் சொல்றாங்கல்ல. அது அவங்களுக்கு பலன் தராதா என்ன? இல்ல, இதுல நம்ம வந்து என்ன செய்யணும்னா, அதாவது செல்வி ஜெயலலிதா இருந்தப்போ ஒரு எலெக்ஷன்ல எல்லாம் ஆக்சுவலா ஒரு சைடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கப்ப இன்னொரு சைடு 234 தொகுதிக்கும் வந்து சட்டமன்ற தேதியில வேட்பாளர் பட்டியல்லாம் வந்த வரலாறுலாம் உண்டு அதிமுகக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னு இல்ல, அதே மாதிரி 2014ல டைரக்டா இட்ஸ் மோடி வர்சஸ் லீடுன்ட்டு சொன்னாங்க. இங்க நம்ம ப்ரோக்ராம்ல கூட இப்ப கூட சொன்னாங்க கொஞ்ச நேரம் முன்னாடி. பட் இப்ப என்ன பிரச்சனைனா, அதிமுக வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பாமக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க செட் பண்ண நரேட்டிவ் அப்படின்னு எடுத்துப்பட்டா காங்கிரஸ் எங்கிட்ட வரப்போகுது, விசிக எங்கிட்ட வரப்போகுது. இது வந்து ஒரு அதாவது பொதுவெளியில இருக்கிற சில நான் என்டிட்டிஸோ இல்ல ஒரு யூடியூப் சேனலுக்காக பேசுறவங்களோ ஒரு புரணி பேசுறவங்களோ அப்படி கிடையாது. இது வந்து இவரே சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களே, திருமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே 2-3 தடவை நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் அதிமுகவின் தோல்வியா பார்க்கிறீங்க. அது ஒரு ராஜதந்திரமா பார்த்து திமுக கூட்டணி கட்சிகளின் பேர வலிமையை அதிகப்படுத்தினாங்க, எங்கள்கிட்ட வந்துருவாங்கன்ற மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? இல்ல, அது வந்து அப்படியெல்லாம் அந்த அளவுக்கு வந்து அரசியல் கத்துக்குட்டிகள் கிடையாது இங்க இருக்கிறவங்க. அதாவது இது நம்மளும் நீங்களும் வேணா அப்படி வேணா பேசிக்கலாமே தவிர, அதாவது பொதுவெளியில மக்கள் பேசிக்கலாம், சாதாரண மக்கள் பேசிக்கலாம். ஒரு டீ கடை இதுக்கு ஒரு சுவாரஸ்யத்துக்கு நல்லா இருக்கும், ஒரு 2 டிபேட் போட அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் கட்சி தலைவர்களை பொறுத்தளவு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள தெரியும் எது என்ன அப்படின்ட்டு. அந்த மாதிரி இதெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் இம்பாக்ட் இருக்காது. சோ அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதிமுக கடைசி வரைக்கும் ஒரு கூட்டணியை உருவாக்க முயற்சி பண்ணிட்டு முடியாம தேமுதிக மட்டும்தான் வச்சிருக்காங்க. சோ இது வந்து இட்ஸ் நாட் லைக் நாங்க வந்து தனியா கெத்தா நிக்கிறோம் பாரு அப்படின்ட்டு பண்ணதெல்லாம் கிடையாது. வேற வழி இல்லாமல் நிக்கிறாங்க. அவர்களுக்கு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத ஒரு முழு ஒரு முயற்சியா எடுத்து சொல்ல முடியாது. ஏன்னா திராவிடம்னா என்னன்ட்டு கேட்டப்பே வந்து அது புராண இதிகாசம்லாம் எனக்கு தெரியாது, அது படிச்ச யாராவது பெரிய ஆளுகிட்ட நீங்க கேளுங்க, என்கிட்ட எங்க கேக்குறீங்கன்ட்டு தான் திரு எடப்பாடி அவர்கள் ரொம்ப ரீசெண்டாவே சொல்லிட்டு போனாங்க. ஓகே, பேசலாம் சத்யன். இப்போ வில்சன், இப்போ சில விஷயங்கள், இப்போ உதயசூரியன் ரெட்டலை நின்னாலும் கூட இப்போ சத்யன் சொல்ற மாதிரி கூட்டணி பலம் இல்லை, கொள்கை பலம் இல்லை, பர்செப்ஷனாகவும் நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா மெகா கூட்டணின்னு சொல்லி இப்போ வேறு வழி இல்லாமல் தனிச்சு நிற்கிறீங்க. இதை தாண்டி பாஜகவையும் விமர்சிக்க முடியல அப்படின்னா இதெல்லாம் பெரிய பின்னடைவா இருக்கும் அதிமுகவுக்கு அப்படின்றது. அதாவது இப்போ காங்கிரஸ் ஒரு கூட்டணி அமைச்சதுன்னா அது மெகா கூட்டணி சொல்லலாம். பிஜேபி ஒரு கூட்டணி அமைச்சதுன்னா தமிழ்நாட்டில் அது மெகா கூட்டணி அமைச்சது. திமுகன்ற ஒரு தனி கட்சியே மெகா கூட்டணி தான், அதிமுகன்ற ஒரு தனி கட்சியே மெகா கூட்டணி தான். அது கூட சேர்றது எல்லாமே சில்லறைங்க தான். இது ஆமா, இது நியாயம் தானே. ஓட்டு நம்ம இப்போ 2016 மக்கள் நல கூட்டணி, அந்த கூட்டணியில் இருந்த தேமுதிக இல்லை, திமுக கூட அந்த கூட்டணியில் இருந்த தமாக இல்லை. அந்த கூட்டணி வாங்கினது 6 சில்லற வாக்கு அந்த தேர்தலில். அதில் மைனஸ் தேமுதிக மைனஸ் தமாக. இப்போ பிஜேபி கூட்டணியில் எவ்வளோ, இது நம்ம திமுக கூட்டணியில் எவ்வளோ கிடைக்கும்? 6%. அதனாலதான் சுமந்த் பல விவாதங்கள் என்ன சொல்றாருன்னா, அதிமுக இந்த மெகா கூட்டணின்ற கான்செப்டே நீங்க சொல்லாம நாங்க தனிச்சே நிப்போன்னு முதல்ல சொல்லியிருந்தா கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும், அதையும் தவற விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறார். தொடர்ந்து அப்படி இல்லை. இப்போ நீங்க சொல்லும் போதே இப்போ சத்யன் என்ன சொன்னாரு, அதிமுக தலைவர் வந்து இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தார், இந்த மாதிரி கேட்டலான்னு. ஆனால் நீங்கள் வந்து அதற்கு ஒரு இடைமறிச்சு இல்லை இது ஒரு வியூகமாக இருக்கலாம் அந்த கட்சிகளுக்கு அப்படின்னா, அந்த கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் கத்துக்குட்டி கிடையாது, திறமையானவர்கள். ஆனா அதிமுக தலைவர் இந்த மாதிரி சொன்னா அவர் கத்துக்குட்டி எப்படி? அப்ப அதுலயே வந்து சாயம் வெளுக்குதா இல்லையா? இல்ல, ஏன் அது ஒரு சொன்னாரு, அது சொல்லுங்களேன். இல்ல, அதுதான் திமுக கூட்டணியில இருந்து எல்லாரும் வருவாங்க. அதுல ஒரு பதில், அதாவது எல்லாமே எதிர்பார்ப்பு தான். கடைசி கட்டம் வரைக்கும் பழம் நழுவி பாடில் விழுந்தது என்று தேமுகவை பலம் மிக்க தமிழின தலைவர் கலைஞர் எதிர்பார்த்துட்டு இருந்தார், விஜயகாந்த். ஆனா பழம் நழுவி வைகோ கிட்ட போய் சொல்லுவது அன்னைக்கு கலைஞர் வந்து ஏமாந்த மாதிரி இல்ல. எல்லா கட்சியும் எல்லா நேரத்திலும் ஏமாற்றம் கிடையாது. இல்லங்க, அதுல கூட அது ஏமாற்றம் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி எதிர்பார்ப்பு, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வேறுபாடு என்னன்னா, அந்த இடத்துல கூட தேமுதிகவோடு திமுக தரப்புல பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது, அதனால அவங்க எதிர்பார்த்தாங்க.
இங்க திமுக கூட்டணியில நீங்க யாருகிட்ட பேசுனீங்கன்ற கேள்வி இருக்குல்ல, யார்கிட்டயுமே பேசாம எதிர்பார்த்து யாருக்கு தெரியும் யார் பேசிருக்க மாட்டாங்கன்னு? யார் பொது தொகுதி கேட்டு கடைசி வரைக்கும் அதிருப்தியில் இருந்தாங்க? அப்புறம் எந்த கட்சிக்கார் வந்து கடைசி வரைக்கும் எனக்கு சிறுபான்மை சார்பா எனக்கு ஒரு சீட்டு கொடுக்கல, ஆனா நான் வருத்தத்துல தான் அந்த கூட்டணியை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை திரைமறைவுல எத்தனை பேர் பேசியிருப்பாங்களோ நம்மளுக்கு தெரியாது. சரி, இப்ப தனிச்சு நிற்பதே ஒரு மெகா கூட்டணி. ஆமா, இருக்கலாம். அதுதான். இன்னொன்னு நான் என்ன சொன்னேன், இப்போ வாரிசை பற்றி சொன்னீங்க. வாரிசுன்றது வந்து இப்போ நீங்க நம்ம ஜெயக்குமார் சன்ன சொல்றது நியாயம்தான், கரெக்ட். எல்லா கட்சியிலையும் அது போல ஒரு விதிவிலக்கு இருக்கும். அது வந்து அவாய்ட் பண்ண முடியாது, இருக்கும் விதிவிலக்குகள் இருக்கும், எல்லா கட்சியிலும் அந்த குறை இருக்கும். ஆனா விதிவிலக்கே வந்து சட்டமா இருக்காது ஒரு கட்சியில. திமுக கூட்டணியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வட சென்னையில் ஆற்காடு வீராசாமி மகன், மத்திய சென்னையில் முரசொலி மாறன் மகன், தென் சென்னையில் தங்கப்பாண்டியன் மகள், வேலூரில் துரைமுருகன் மகன், அதே மாதிரி தூத்துக்குடியில் கலைஞர் அவர்களின் மகள், பெரம்பலூரில் கே என் நேருவின் மகன், திருச்சியில் நீங்க சொன்னது கே என் நேரு சன்னை தவிர மற்ற எல்லாருமே ஜெயிச்சவங்க, மக்களை சந்தித்து வெற்றி பெற்றவங்க. ஜெயிச்சவங்க தோத்தவங்கன்னு சொல்ல நம்ம பேசுறது வெற்றி வாய்ப்பை பத்தி பேசுறோம். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா வெற்றி வாய்ப்புக்கு சொல்ல, நீங்க அந்த நீங்க ஜெயவர்தன சொன்னதால நான் சொல்றேன். இன்னொன்னு அதே மாதிரி திருச்சியில வைகோவின் மகன். நமக்கு இந்த களம் இப்ப எப்படி ரெட்டல வெர்சஸ் 25% வாரிசுகளுக்கு, அதுதான் 25% வாரிசுகளுக்கு இருக்குது. அடுத்தது நீங்க 2014 தேர்தலை பற்றி சொன்னீங்க. ஜெயலலிதா அம்மா வந்து மோடியா லேடியான்னு கேட்டாங்க, லேடிக்கு தான் வாக்கு கொடுத்தாங்க. இதை மட்டும் தான் ஒரு பக்கம் பேசுறோம். இன்னொரு பக்கம் ஒரு வல்லமை உள்ள தலைவர் தமிழ்நாட்டில் இன்னொரு வார்த்தை சேலஞ்சு விட்டார் தெரியுமா? மோடியும் இல்ல லேடியும் இல்ல, இந்த டேடி தான். அந்த டேடிக்கும் ஓட்டு போடல, அங்கேயும் நம்ம பிரதமர் வேட்பாளர் கிடையாது. அப்போ இந்த சைடும் பிரதமர் வேட்பாளர் கிடையாது, அந்த சைடும் பிரதமர். அந்த நேரத்தில் ஜெயலலிதா அம்மாக்கு ஓட்டு போட்டாங்க. ரெண்டு சைடும் பிரதமர் வேட்பாளர் கிடையாது, மத்தியில் இருக்கிற கூட்டணியும் கிடையாது, ரெண்டு பக்கமே. அந்த நேரத்தில் ஜெயலலிதா அம்மாக்கு ஓட்டு போட்டாங்க. அப்போ முன்னுதாரணங்கள் இது போல இருக்குது. திமுக பக்கம் இருக்கும் முன்னுதாரணம், அதிமுக பக்கம் இருக்கும். இல்ல சார், மத்தியில கட்சி இல்லாம நீங்க அந்த உதாரணத்துல அவங்க செட் அததானே சரவணன் சொன்னாரு. நீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு நீங்க டெல்லியை பத்தி பேசாம இங்க இருக்கிற தமிழ்நாடு மாவட்டங்கள் மட்டும் பேசி ஆட்சியை பிடிச்சிட முடியுமா என்ன? டெல்லியை பத்தி அங்க எங்க பேசுறீங்கன்றார். இல்ல, அததான் சொல்ல வரேன். இப்ப பிரச்சாரத்தில் உங்களுக்கு சிக்கல் இருக்கு. இல்ல, வாய்ப்பு வரும்போது என்னன்னா அதற்கேற்ற மாதிரி பயன்படுத்துவார்கள், அவ்வளவுதான். இப்ப கூட புரியல, வாய்ப்பு வரும். ஆமா, அதாவது அந்த சந்தர்ப்பம் வரும்போது, அதாவது நேற்று வரைக்கும் கூட்டணியில் இருந்துட்டு இன்றைக்கு வெளியே போன உடனே கூடா நட்பு கேடாய் முடிந்தது சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த வருத்தம் அவர்களுக்கு இருந்தது. திமுக சொன்னது நியாயம் தான். திமுக ஏனென்றால் வருடக்கணக்கில் சிறையில் வைத்திருந்தாங்க, ஆட்சி இருக்கும் போதே கூட்டணி தலைவர்களை சிறையில் வச்சிருந்தாங்க. அந்த நெருடல் எனக்கு வில்சன் அதுல என்னன்னா, அப்படி காங்கிரஸ் திமுக வெளியில வந்த பிறகு பரஸ்பரமா கொள்கை ரீதியில கடுமையா விமர்சனத்தை முன் வச்சுக்கிட்டாங்க. ஆனா நீங்க வைக்கவே இல்லைன்றதுதானே கேள்வி. முன் வச்சுக்கிட்டதே எதுக்கு? கூட்டணியில இருக்கும் போதே நெருடல் சார், அது முன் வச்சாங்க. இல்ல, வைக்க முடியாது, நான் அதை மறுக்கவே இல்லை. ஆனா என்ன கேள்வின்னா, இப்ப அதிமுக என்ன பிரச்சாரத்தை, அதுதான் சத்யன் சுட்டி காட்டினார்ல, நீங்க என்னத்தை பேசி வாக்கு வாங்க போறீங்க? உதயசூரியன் திமுக கூட்டணி பாஜகவை எதிர்க்குது, மோடி அவர்கள் மீண்டும் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதிமுக என்ன சொல்ல போகுதுன்ற கேள்வி. அதிமுக சொல்றது இதுதான். 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இப்போ நீங்க தேர்ந்தெடுத்து போன தேர்தல் 2019 அனுப்புனீங்க. சரிங்க. தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை நம்பி, திமுக கூட்டணி நம்பி அனுப்புறீங்க. அந்த 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற வளாகத்தில் ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டத்திலோ ஏதோ ஒரு போராட்டத்திலோ ஏதாவது ஒரு தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக பிடித்திருந்த ஒரு பதாகையை நீங்கள் காட்டணும். ஆமா, மணிப்பூர் பிரச்சனைக்காக பிடிச்சிருந்தீங்க, தமிழ்நாட்டுக்காக மொய்த்துவா பிரச்சனைக்காக பிடிச்சிருந்தீங்க. அதே போலதான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவசர சட்டம் பிரச்சனைக்காக பிடிச்சிருந்தீங்க. தமிழ்நாட்டை ரத்து பண்ணு, இருமொழி கொள்கையை இப்படி ஒரு பதாகையை பிடித்தது சொல்லுங்க. அதே 37 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு முன்னால் இருக்கும்போது 22 நாள் நாடாளுமன்றத்தை அமைச்சாங்க. சரவணன், இப்போ வில்சன் வந்து திமுக எம்பிக்கள், கூட்டணி கட்சி எம்பிக்கள், அதிமுக ஒரு ஒப்பீட சொல்லி அது கொண்டு போய் சேர்ப்போம் மக்கள்கிட்ட அப்படிங்கிறது. திமுக வந்து கடந்த 5 ஆண்டுகளாக திமுகவுடைய எம்பிக்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை வந்து பாராளுமன்றத்தில் வந்து பேசியிருக்கிறாங்க. பாராளுமன்றம் என்பது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல வந்து இந்தியாவை பாதிக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளை பற்றியும் மணிப்பூரை அங்கு நடந்திருக்கக்கூடிய அந்த கொடுமைகளை கண்டு குரல் கொடுத்து போராடினா அதை வந்து எள்ளி நகையாடுகிறார்கள். இங்கே
இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்காக குரல் கொடுத்தால் அதை எள்ளி நகையாடி தமிழ்நாட்டிற்காக என்ன செய்தீர்கள் என்று வாய் கூசாமல் கேட்கிறார்கள். பிப்ரவரி 3ஆம் தேதி போராட்டம் நடத்தினோம். எதுக்காக? தமிழ்நாட்டிற்கு உரிய பணத்தை கொடுக்கவில்லை ஒன்றிய பாஜக அரசு. அதை எப்படி மறந்து போனார்கள் என்று தெரியவில்லை. நீட் விலக்கு தமிழ்நாட்டிற்கு வேண்டும் என்று திமுக எம்பிக்கள் போராடினார்கள். அதை எப்படி மறந்து போயிட்டு தமிழ்நாட்டிற்காக போராடினார்கள். ஐயா, தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கக்கூடிய எம்பிக்கள் வேற எதுக்கு போராடுவாங்க? மணிப்பூர் பிரச்சனை தமிழ்நாட்டுடைய பிரச்சனை தான். மனித நேயம் எங்கே சென்றது? மணிப்பூர்ல அப்படி நடந்துருச்சுன்னா தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் கண்ணை மூடிட்டு போயிட முடியுமா? என்ன வகையான வாதம் இது? அதை அப்படியெல்லாம் ஒரு இந்தியாவில் இருக்கும் பொழுது இன்னொரு மாநிலத்தில் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கும் பொழுது அந்த கொடுமைகளை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய தார்மீக கடமை தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக அங்கே சென்றிருக்கக்கூடிய அந்த திமுக எம்பிக்களுக்கு இருக்கிறது. அதைத்தான் அவர்கள் அங்கே சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார்கள். இப்போ இந்த இதுக்கு இப்ப நம்ம நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இதுக்கு வந்தோம் அப்படின்னா, இப்போ போட்டி யாருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா திமுக அதிமுகவுக்கு தான். ஏன்னா அதிமுக மீது என்ன விமர்சனங்களை நாம் வைத்தாலும் அவர்களுடைய அந்த ஆர்கனைசேஷனல் செட்டப்பையோ இல்ல அந்த இரட்டை இலை சின்னத்திற்கு இருக்கக்கூடிய அந்த வலிமையையோ யாருமே குறைத்து மதிப்பிட முடியாது. என்னதான் பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி நாங்கள் அதை செய்து விட்டோம் நாங்க 20% வாக்குகளை வாங்கிடுவோம் 5 சீட்டை ஜெயிச்சிருவோம்னு சொல்லி ஸ்டுடியோக்கள்ல பேசினாலும், ஸ்டுடியோக்கள்ல கருத்து கணிப்புகளை வெளியிட்டாலும், ட்விட்டர்ல பேசினாலும் களத்துல அது எதிரொலிக்குமா? ஒரே கேள்விதான். என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியா தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு மழை வெள்ளம், வரலாறு காணாத அந்த மழை வெள்ளம் வந்தபோது சல்லி காசு கொடுக்காத பாஜக ஓட்டு கேட்டு எப்படி இங்கே வர முடியும் என்பதுதான் முக்கியமான கேள்வியா இருக்கு. அதே போல இன்னொரு சின்ன கருத்து, இதையும் சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. திரு தமிழ்நாட்டுடைய முதல்வர் இந்த இதை தெளிவா சொல்லியிருக்காரு. திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நீங்க பாஜக கூட்டணியில இருக்கும் பொழுது இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டீர்களா? இல்லையே. இதான் சொன்னேன். இப்போ அதான் சொல்றாரு. இப்போ ஸ்டெர்லைட்டை பற்றி சொன்னார். ஸ்டெர்லைட் மேல அருணா ஜெகதீசன் கமிஷன் 18/5/2022 அறிக்கை கொடுத்தாச்சு. அந்த அறிக்கையில 17 நபர்கள் உயர் அதிகாரிகள் பெயரை குறிப்பிட்டு அவங்க அறிக்கை கொடுத்துட்டாங்க. இவர்கள் மேல 302 செக்ஷன் பிரகாரம் கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இன்க்ளூடிங் ஐஜி சைலேஷ் குமார் யாதவ், டிஐஜி கபில் குமார், தூத்துக்குடி காவல் கண்காணிப்பாளர் எஸ் மகேந்திரன், டிஎஸ்பி லிங்கேஸ்வரன், இன்ஸ்பெக்டர் திருமலை ஹரிஹரன், இத்தனை பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்க சொல்லி அவர்கள் அறிக்கை கொடுத்த பிறகு கிரிமினல் நடவடிக்கை. ஆனால் தமிழ்நாட்டு ஸ்டாலின் அரசாங்கத்தின் கைகளை கட்டி வைப்பது யார்? அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல. எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காரு? சிபிஐ எஃப்ஐஆர் போட்டிருக்கு. யாருடைய ஆட்சி காலத்துல போட்டுச்சு? அதிமுக ஆட்சி காலத்துல போட்டுச்சு. சுடுவதற்கு காரணமான ஆட்சியை கேள்வி கேட்க மாட்டாரா? அறிக்கையில வந்துருச்சு. இவருக்கு மேல நடவடிக்கை சிபிஐ போய் கேளுங்க சார். யார் பாஜகவோட கூட்டணியில இருந்து பாஜகவோட கூட்டணியில இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய வஞ்சனை அதிமுக பாஜகவிற்கு தமிழ்நாட்டுல நம்ம கொடுத்திருக்கிறோம். அப்ப நம்ம எஜமானதா நம்ம கேள்வி கேட்க முடியும். அப்ப நம்ம எஜமான அதுக்கு பதில் சொல்வாரா? சுமந்த், உங்களுடைய நிறைவு பார்வை எப்படி? இப்போ இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு பிரச்சாரத்துக்கு. இந்த உதயசூரியன் வெர்சஸ் ரெட்டலை, இந்த அதிமுக திமுக மோதல், அதனுடைய தாக்கம் விளைவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சுருக்கமா சுமந்த். இல்ல, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சில மாற்றங்கள். ஏன்னா ஒரு மாதத்திற்கு முன்பு திரு மோடி அவர்கள் 370 400 அப்படின்னு பேசிட்டு இருந்த ஒரு காலகட்டம் மாறி இன்னைக்கு பல மாநிலங்களில் ஒரு கடுமையான போட்டி இருக்கக்கூடும். பர்டிகுலரா தென் மாநிலங்களில், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் ஒரு கடும் போட்டி நிலவக்கூடும் அப்படிங்கிற ரீதியா இருக்கு. சோ இது இந்த 370 400 அதெல்லாம் இருக்க போறது இல்ல. 300 ஒரு கேள்விக்குறி ஆகி கொண்டிருக்கிற நேரம். சோ இந்த தேர்தல் ஏற்கனவே இந்த ஒரு மாத காலத்தில் சில மாற்றங்களை கண்டிருக்கிறதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி தமிழ்நாட்டுல இன்னும் 20 நாட்களுக்கு கூடுதலாக இருக்கு. அதனால நிச்சயமா மாறுதல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைய சூழலில் இந்த களம் திமுக வெர்சஸ் திமுக கூட்டணி வெர்சஸ் அதிமுக கூட்டணி என்று மாறி இருந்தாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பெரும்பாலான இடங்களில் வெற்றி வாய்ப்பு கூடுதலாக இருப்பதாக தான் பார்க்கிறேன்.
ஓகே சத்யன். ஜஸ்ட் ஒரு இதை மட்டும் சொல்லிடுறேன். லைக் இந்த பார்லிமெண்டரி லாஸ்ட் செஷன் இப்பதான் முடிஞ்சிச்சு, February 10, ஒரு மாசம் 40 நாள் முன்னாடி. அந்த February 10 அன்னைக்கு கூட நீங்க ஹிந்து எடுத்து பாத்தீங்கன்னா இருக்கு, ஃபிஷர்மேன் இஷ்யூக்காக வெளியே வந்தாங்க திமுக எம்பிகள்கிட்ட. அண்ணன் கேட்டாரு பதாகையை வச்சு ஏதாவது பண்ணாங்களான்னு. பண்ணியிருக்காங்க. February 8 ஃபெடரலிசத்தை வந்து ஒடுக்குறாங்க, தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை கொடுக்கலன்ட்டு எல்லா பதாகையும் தமிழ்ல தான் இருக்கு, எல்லாம் கருப்பு சட்டை போட்டு திமுக எம்பிக்கள் நிக்கிறாங்க. இதை நம்ம எதுக்கு இப்ப சொல்றோம்னா, இது முக்கியம் தமிழ்நாட்டுக்கு. அதாவது எம்பிஸ் அப்படிங்கிறவங்க என்ன வேலைக்காக இருக்காங்க, லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறதுக்காக இருக்காங்க, என்னோட தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும்ட்டு தேவைக்காக இருக்காங்க. இந்தியாங்கிறது ஒரு ப்ளூரலிஸ்டிக் கண்ட்ரி. இப்ப சார் திரு சுமந்த் அவர்கள் சொன்ன அந்த இதையே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லணும்னா, அந்த யூனிஃபார்மிட்டியா அவங்க கொண்டு போறத வந்து இன்னைக்கு நிறைய மாநிலங்கள்ல அதுக்கு எதிர்ப்பு இருக்கு, அது தெளிவா தெரியுது. அது வந்து எத்தனையோ மாநிலங்கள்ல எதிர்ப்பு இருக்கு. அப்ப நம்ம மாநிலத்தோட இன்ட்ரெஸ்ட கொண்டு போய் நாம் பேசுறதுக்கு கடைசியா என்ன சொல்றோம்னா, இது நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கான பிரதிநிதித்துவம். அப்ப தமிழ்நாட்டோட பிரச்சனைகளை, தமிழ்நாட்டிற்கு தேவையான நல்ல விஷயங்களை ஆட்சியில இருந்தால் அதை எப்படி கொண்டு வந்து கொடுக்கறது, அதற்கான வாய்ப்பு இப்ப பாஜக வந்து நலிவடைந்திருக்கு, அவங்க வீக்கா இருக்கிற மாதிரி நிறைய பேர் அதை ஒத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்ப இந்தியா கூட்டணி வாய்ப்பு வந்துச்சுன்னா அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தான் என்னைக்குமே வந்து நல்லது. அதற்கான விஷயத்த போய் பார்க்கணும். இட் டசன்ட் மேட்டர் பிஜேபி ஆர் காங்கிரஸ். நமக்கான உரிமைகளை, ஒவ்வொரு மொழிவழி இனக்குழுக்கான உரிமையை, ஒவ்வொரு மாநிலத்துக்கான உரிமையை நம்ம எப்படி வாங்கணுங்கிறதுக்கான தேர்தல் இது. அதை வந்து மக்கள் வந்து மனசுல வச்சுட்டு வாக்களிக்கணும். அக்னீஸ்வர். இது மருத்துவர் சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் பேசும்போது சொன்னார், இந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் 30% வாங்கினாலே அதிமுகவுக்கு வெற்றி அப்படின்னாரு. நான் ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் சற்று பின்னோக்கி போகணுன்னு பார்க்குறேன். 2019 23% வித்தியாசம் திமுகவுக்கு அதிமுக கூட்டணிக்கும். 2021 அது வெறுமனே 3% இருந்து அதிமுக 2021 வாங்கிய வாக்கு சதவீதம் 34%. அப்ப அந்த 34 கூட 10 ஆண்டு காலம் மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு செய்ய தவறியது, 3 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் திமுக தமிழக மக்களுக்கு செய்ய தவறியது. இதெல்லாம் கூடாதா? ஒண்ணு. ரெண்டாவது, இதெல்லாம் வாக்கு வங்கியா கூடும், புதிய களம் இருக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, எந்த கட்சி கூட்டணி செய்திருக்குன்னு சொன்னீங்களே, SDPI, தேமுதிக, புரட்சி பாரதம், புதிய தமிழகம், ஃபார்வர்ட் பிளாக். நான் கேட்கிறேன், 37% 2021 எடுத்த திமுக கூடயே இவ சிறு சிறு கட்சிகளாகத்தான் நீங்க சேர்த்திருக்கீங்க. நான் கேட்கிறேன், அதே கூட்டணி 2019 அதே கூட்டணி 2021 ஏன் 23% குறைஞ்சிச்சு? இதை பார்க்க மாட்டீங்களா? ஏன்னா நீங்க மோடி எதிர்ப்பு சொல்லிட்டு இருந்தீங்க, அதனால நீங்க வெற்றி பெற்றீங்க. இப்ப இனி அது நடக்காது. விவசாயிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போட்டது இது திமுக அரசாங்கம் என்பதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுக இன்னைக்கு புதிய வேட்பாளர் மட்டுமில்ல, புதிய மாற்றத்தை தமிழக மக்கள் கொடுப்பாங்க. நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சா. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, திமுக அரசு புயல் வெள்ளத்தை சரியாக வந்து கையாளவில்லை அப்படின்றாரு. கஜா புயலின் போது அவருடைய உறவினர் வீட்டுல கெடா விருந்துக்கு சென்றவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு வந்து ஆதாரம் இல்ல. நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்படும்.